ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன ஒரு மினி விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மண்டபத்தில் போய் கருவாடு வாங்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ராமேஸ்வரம் மண்டபம் அங்கே தான் கருவாடு வந்து ரொம்ப ஃபேமஸ்னு கிடையாது, ரேட்டு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை நம்ம வாங்குறது கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பும் போது ரொம்ப பசிக்குள்ள ஸோ அதை சாப்பிட்டுட்டு ரோட்லேயே வந்து நவாப்பழம்லாம் கிடந்துச்சு. ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம மண்டபத்துக்கு போயாச்சு. ஸோ போனோடனே கருவாடு வந்து காய போட்டுருந்தாங்க. பட் அந்த அளவுக்கு நிறையா இல்லை. ஏன்னா எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, போட் வந்து போகலை, ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்டோம். பட் நாங்கள் கேட்ட கருவாடு அவங்கள்ட்ட இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பாட்டிகிட்ட கேட்டோம், இருக்குன்னு சொன்னாங்க. பட் ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி தெரிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு அண்ணாட்ட போய் நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன கருவாடு வாங்கினோம்னா சீலா கருவாடு வாங்கினோம். சீலா கருவாடுலேயே 2 டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அது என்ன நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அப்புறம் என்ன கருவாடு ஒரு தாத்தாட்ட வாங்கணுன்னா நகர கருவாடு வாங்கினோம். ஸோ அதோட ரேட் எவ்வளோன்னா 220 ரூபான்னு சொல்லிட்டு நம்ம 2 கிலோ வாங்கினோம். ஸோ சீலா கருவாடில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் கரையிறது கரையாததுன்னு 2 இருந்தது. ஸோ நாங்கள் கரையிறதுல 2 கிலோ, கரையாததில் 2 கிலோன்னு வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா இது வந்து எங்கள் அப்பத்தாவுமே கேட்டிருந்ததுனால ஸோ அவங்களுக்கும் வாங்கிட்டு நம்ம கிளம்பியாச்சு. பாய்.